ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாடிக்கையாளர் மனசில் முழுசாக இடம் பிடிக்க முடியும் உங்களால். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் பெல்ட் வந்து தைச்சதுக்கப்புறம் பேக்கு அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிறோம். பேக் சைடு வந்து 1 இன்ச்சு கீழே வந்து நான் கிளாத் வந்து விட்டுருக்கேன்ல, அதை மடித்து எல்லா இடத்துக்கும் ஸ்ட்ரைட்டாக லைன் தெரியறதுக்காக இந்த மாதிரி நேராக ஃபஸ்ட்டே நம்ம விரலால் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட நெக் அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இப்போ 2 பக்கமும் சென்ட்ரல்லேருந்து 2.5 இன்ச்சு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டு எடுத்துப்போம். இப்போ நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டாலும் சரி 1 இன்ச்சு விட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு எப்படி மடித்து விரலால் ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டனோ அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துகிட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக தையல் போட வரும். அப்போ நேராக தையல் போடும்போது நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கீழ்ப்பக்கம் தையல் போட்டுட்டு அப்படியே நெக்கு வந்து நான் அடித்து எடுத்துக்கிறேன். நெக்கு வந்து 1 ஃபுட் அளவுக்கு, அதாவது நம்ம 1/4 இன்ச்சு தான் வந்து அளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம். 1/4 இன்ச்சு அளவு நீங்கள் மார்க் பண்ணும்போது 1 ஃபுட் அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கனாலே தைச்சதுக்கப்புறம் நமக்கு அது 1/4 இன்ச்சு அளவில் கரெக்டாக வந்துடும். ஸோ நெக் ஷேப் வந்து ரவுண்ட் நெக் அப்படிங்கிறனால மெயின் கிளாத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் 1 இன்ச்சு கேப் விட்டு இது மாதிரி தையல் படாமல் சிசர் கட் கொடுத்துட்டு ப்ளவுஸை அப்படியே பேக் சைடு உள்பக்கமாக கையை விட்டு இது மாதிரி திருப்பி எடுத்துங்க. திருப்பி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் தையல் போடக்கூடாது. ஏன்னா கீழ்ப்பக்கம் தையல் போடும்போது ஒரு வேளை உங்களுக்கு மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா ஒதுங்குச்சுன்னா அதை வந்து நெக் சைடு வந்து நமக்கு வந்து தூக்கிட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நெக்கை ஃபினிஷிங் பண்ணிடலாம். இதில் வந்து டபுள் தையல் போட்டு நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு போடுற தையல் வந்து 1 ஃபுட் அளவுக்கு போட்டு எடுத்துப்போம். எட்ஜி தையல் நான் இப்போ போட மாட்டேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது மொத்தமாக சேர்த்து நம்ம எட்ஜி தையல் போடும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடு திருப்பிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தையல் மட்டும் 1 ஃபுட் அளவுக்கு போட்டுட்டு அப்படியே கீழ்ப்பக்கம் தையல் போட்டுப்போம். கீழ்ப்பக்கம் லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியாத மாதிரி கீழே வந்து உங்களுக்கு மெயின் கிளாத்தில் எதுவும் லூஸ் இருந்துச்சுன்னா கீழ்ப்பக்கமாக நல்லா இழுத்து விட்டு இதை மாதிரி தையல் போட்டுங்க. இப்போ எங்கேயுமே உங்களுக்கு மெயின் கிளாத்தில் வந்து உடச்சிக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கொஞ்சமாக ஓட்டு தையலில் வச்சுட்டு 1 ஃபுட் அளவுக்கு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஃபுட் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்கிற எக்ஸ்ட்ரா தையல் வந்து, அதாவது அந்த ஜாயிண்ட் தையல் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வெளியில் தெரியாது. ஸோ ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக வரத்துக்கு சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக தைச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ சைடு அதாவது உடம்பு சுற்றளவு 2 இதை மாதிரி ஒன்றா வச்சுட்டு பேக் அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நான் காமிக்கிற மாதிரி கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து ஒரு மேலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்குள்ளேயே முடிச்சிடுங்க. இந்த மாதிரி கிராஸ் எடுத்துங்க. உடம்போட சுற்றளவும் இடுப்பு பக்கமும் ஒரே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும்போது தைச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் எடுத்தால் தான் ப்ளவுஸ் வந்து பேக் சைடு தூக்காமல் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து 40 இன்ச்சு ப்ளவுஸு. இப்போ வந்து கம்பல்சரி வந்து ஸ்லீவுக்கு வந்து நமக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் உள்ள துணியில் ஃபஸ்ட்டு கிளாத் வந்து அடிப்பக்கம் வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போடுறேன். எந்த வசத்தில் வைக்கிறாங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் ஊற்று பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். இப்போ மேலே உள்ள கிளாத்தில் அந்த ஜாயிண்ட் கிளாத்தை மேலே வச்சுட்டு ஜாயின் பண்ணுறேன். 1 ஃபுட் அளவு தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி மேலே படிமான தையல் போட்டுப்போம். இப்போ ராங் சைடும் உள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிப்பக்கமும் 2 பக்கமும் நமக்கு நல்ல பக்கமாக இருக்குது. இப்போ அப்படியே ஸ்லீவை வந்து இந்த மாதிரி மடிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி கட்டிங்கில் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் சென்டர் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். இதை மாதிரி ஸ்லீவ் வந்து ஜாயின் போடுறப்ப இப்போ அப்படியே நம்ம பேக் சைடு திருப்பிட்டு ஒரு சைடு நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஈக்குவலாக 2 சைடும் நம்ம இன்னொரு சைடும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் இதை மாதிரி நான் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு மடித்து தைக்க வேண்டிய இடத்த வந்து இதை மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டேன். இப்போ ஆம்ஹோல் கிட்டேயும் 2 சைடுக்கும் சேர்ந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு லைட்டாக கொஞ்சமாக கீழே உள் வளைவு கொஞ்சம் கொசுறு இருக்கும் பாருங்கள், அதை வந்து நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது இதை வந்து அப்படியே லைட்டாக விட்டுருந்தோம். இப்போ வந்து நம்ம கரெக்டாக வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஜாயிண்ட் போடும்போது நீங்கள் இந்த மெத்தடில் ஜாயிண்ட் போடுங்க. உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக பார்க்க அழகாக வரும். இப்போ 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கோம் ஸ்லீவ் மடித்து அடிக்கிறதுக்கு. அதை இதே மாதிரி சேம் தான் ப்ளவுஸோட பேக் சைடு நம்ம எப்படி மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அதை மாதிரி
தேய்ச்சிங்க. கட் பண்ணும்போது நீங்கள் சென்ட்ரு கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு சைடில் எந்த அப் அண்ட் டவுனும் இல்லாமல் கரெக்டான அளவு வந்து நம்ம கட் பண்ண முடியும். இந்த கட்டிங் இது வந்து ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதையும் பாருங்கள் தேவைப்படுறவங்க. ஸ்லீவோட ஃப்ரண்ட்டு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே இருக்கணும். எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் அடித்து திருப்பி தைக்கும்போது பேக் சைடும் அதே மாதிரி தான். மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வைக்கிறோம். இப்போ இந்த லைனிங் கிளாத் வந்து ஸ்லீவுக்கு நம்ம ஒட்டு போட்டிருக்கோம். ஸ்லீவோட ராங் சைடு மேலே இருக்குது. அதாவது ஒட்டு போட்ட பகுதி வந்து மேலே தெரியுது. பேக்கு ஃப்ரண்ட்டு அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம். பேக்கில் முடிச்சிருக்கோம் லைனிங் கிளாத்தோட. இப்போ அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தோட பேக் சைடு வச்சு அடித்து திருப்புறோம். உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது அது பார்த்து ரொம்ப கவனமாக தைக்கணும். இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நமக்கு அந்த வசம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ அந்த ஜாயிண்ட்டை வந்து ரைட் சைடு திருப்பிட்டு மேலே லைனிங் கிளாத்து மேலே எட்ஜில் தையல் போட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு ஓரத்தில் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரத்தில் போட்டுங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு படிமான தையல் மேலே வந்து நான் போடலை. விரலால் இது மாதிரி கரெக்டாக தேய்ச்சி எடுத்துங்க. நல்லா காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறனால நமக்கு தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அப்படியே ஸ்டிப்பாக நிற்கும். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்காக இது மாதிரி படிமான தையல் நம்ம மெயின் கிளாத்தில் போடலன்னா, இப்போ இதை மாதிரி கிளாத்துக்கெலாம் இதை மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும் ஹெம்மிங் பண்ண மாதிரி. இப்போ அந்த ராங் சைடு லைனிங் கிளாத்தில் உள்பக்கம் போயிடும். வெளியிலே உள்பக்கம் திருப்பி பார்த்தாலும் நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வெளிப்பக்கமும் நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதை மாதிரிலாம் ப்ளவுஸ் தைக்கும்போது கண்டிப்பாக வாடிக்கையாளர் மனசில் நீங்கள் முழுசாக இடம் பிடிக்க முடியும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது மாதிரி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் தையல் வருதோ அந்த இடத்துல நம்ம சிறுக்கட் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்து வச்சுக்க. இப்போ ஸ்லீவோட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஹெம்மிங் பண்ணால் என்ன மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே சேம் மெத்தடு நீங்கள் நெக்குக்கும் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பெல்ட் வந்து தைச்சி எடுத்துப்போம். இந்த பெல்ட்டோட நீளம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு சுற்றளவோட பேக் சைடு என்ன அளவு எடுத்தோமோ மொத்த அளவு அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த நீளம் வந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக பெல்ட்டோட நீளம் வந்து ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு மெயின் கிளாத்து காட்டன் கிளாத் நல்லா திக்னஸாக இருக்கிறனால நான் மெயின் கிளாத்தில் ஒரு கிளாத்தும் லைனிங் கிளாத்தில் ஒரு கிளாத்தும் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1.25 இன்ச்சுக்கு மெயின் கிளாத்தை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கிறேன். கீழ்ப்பக்கம் நல்லா திக்னஸாக இருக்கும். இப்போ 2 லைனிங் கிளாத் அளவுக்கு நமக்கு மெயின் கிளாத் மொத்தமாக இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் மெலிசான கிளாத்து தைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு லைனிங் கிளாத் கொடுத்துட்டு இதை மாதிரி தைக்கலாம். இப்போ நான் எந்த வசத்தில் வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த பெல்ட்டோட லைனிங் கிளாத் ரெண்டும் உள்ளே போயிடுச்சு. 2 பக்கமும் மெயின் கிளாத்தோட வெளிப்பக்கம் மேலே தெரியுது. ஸோ இந்த மாதிரி வசம் நீங்கள் கட் பண்ணும்போதும் தைக்கும் போதும் கரெக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்க கிளாத்தை. ஏன்னா இதில் வந்து ஸ்லீவும் சரி ப்ளவுஸில் தைக்கும்போது லெஃப்ட் ரைட்டு வசம் மாறாமல் தைக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் மெயின் கிளாத்தில் ரைட் சைடுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நெக் வந்து அடித்து திருப்பிக்க போகிறோம். பேக் சைடு எப்படி அடித்து திருப்பினோமோ அதே மெத்தடு தான். லைனிங் கிளாத் மேலே நான் எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுட்டு நான் வந்து படிமான தையல் போடல. ஃபஸ்ட்டு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே திருப்பி வெளியில் வந்து தையல் போடுறோம். பேக் சைடு எப்படி ஃபினிஷிங் பண்ணோமோ அதே மெத்தடில் தான் ஃப்ரண்ட் சைடும் நான் ஃபினிஷிங் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்லலாம் நம்ம லைனிங் கிளாத்தில் தையல் போடணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா ஸ்டிப்பாக நிற்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கார்னரில் வந்து கொஞ்சம் தூரம் நூல் விட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த நூலை பிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டில் திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பிகினர்ஸ் வந்து அதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த நூல் பிடிச்சி இழுக்கிறேன் பாருங்கள். அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அப்படி தையல் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு டாட்லாம் பிடிச்சிட்டேன். இப்போ வந்து பெல்ட்டு கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நல்லா பார்த்துங்க. கரெக்டாக நம்ம கீழ்ப்பக்கம் ஜாயின் பண்ணுற இடத்த இந்த மாதிரி மடித்து எடுத்துங்க. மடித்து விரலால் தேய்ச்சி எடுத்துங்க. டாட்டை வந்து நான் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பெல்ட்டு கட் பண்ணி தைங்க. உங்களுக்கு சைடு அப் அண்ட் டவுனே வராது. அதே மாதிரி அளவு மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து பேக் சைடு ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே வச்சுட்டு ராங் சைடு கீழே இருக்குது. இப்போ ஷோல்டர் கரெக்டான அளவில் வச்சுட்டு இது மாதிரி ஒரு பின் போட்டுங்க. இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட கரெக்டான அளவு வச்சிங்க. இப்போ ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு நம்ம தையல் போடுற இடத்த விட்டுட்டு அப்படியே மடித்து நான் இப்போ விரலால் தேய்ச்சி காட்டினேன் பாருங்கள், அதை மாதிரி தேய்ச்சி எடுத்துங்க. இப்போ ப்ளவுஸோட பேக்கு இந்த பெல்ட்டோட கீழ்ப்பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு இது மாதிரி ஒரு பின் போட்டுங்க.
உங்களுக்கு ஆம் ஹோல் கிட்ட கிளாத் விலகுற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயும் கூட நீங்கள் ஒரு பின் போட்டுக்கலாம். இப்போது அந்த கரெக்டாக தையல் போடுற இடத்த இப்படி மடிச்சிங்க. இப்போ அதில் வந்து கரெக்டாக அது மாதிரி நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். சமமாக வச்சுட்டு நீங்கள் போடக்கூடாது. தையல் போடுற இடத்த மேலே அது மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிங்க. இப்போ லைன் வரைஞ்சிட்டோமா, நெக்ஸ்ட்டு அப்படியே மேல் பக்கம் இதில் தையலுக்கு நம்ம மடித்து எடுத்துட்டோம். இப்போ பெல்ட்டு கிளாத்தில் தையல் போடுற அளவை மேல் பக்கம் நல்லா கவனமாக பார்த்துங்க. மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஏற்கனவே போட்டிருக்கிற கோட்டுக்கும் மேலே போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பெல்ட் வந்து கட் பண்ணிப்போம். இப்போ இதை மாதிரி கரெக்டான அளவு வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அதே மாதிரி மெயின் கிளாத் ரெண்டும் உள் பக்கம் இருக்குது, லைனிங் கிளாத்து கீழ் பக்கமும் சரி மேல் பக்கமும் சரி வெளிப்பக்கம் இருக்குது. இந்த வசம் வந்து கரெக்டாக வச்சிங்க. மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கவனமாக பார்த்து தைக்கும் போது தான் உங்களுக்கு தப்பு வராது. பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணி வச்சிங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து பெல்ட் வந்து அளவு மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் அளவு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இந்த மெத்தடில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ எப்போதும் அப்படி தான் பெல்ட் கிளாத்தை முன்னாடி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தானே நம்ம மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணுவோம். அப்படியே ரைட் சைடு திருப்பி படிமான தையல் தைக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து பெல்ட் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு சைடு வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அப் அண்ட் டவுனுமே வராது. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இனிமேல் நீங்கள் பெல்ட்டு கட் பண்ணுறதுல உங்களுக்கு குழப்பம்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நம்ம சேம் அதே மாதிரி தைச்சிப்போம். அந்த வசம் மட்டும் ஒவ்வொரு சைடு தைக்கும் போதும் நமக்கு மாறும். நீங்கள் கவனமாக வந்து தைக்கும் போது அதை வந்து பார்த்தீங்கனாலே புரியும். ஒரு சைடு ஃபஸ்ட்டு பெல்ட்டு கிளாத்தை வச்சுட்டு ப்ளவுஸை வந்து மேலே வச்சு தைச்சோம். இப்போ இன்னொரு சைடுக்கு ப்ளவுஸ் கிளாத்து கீழே இருந்துச்சு, அதுக்கு மேலே பெல்ட்டு கிளாத் வச்சு தைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ரைட் சைடு ராங் சைடு நான் எந்த வசம் வைக்கிறேங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். வீடியோவில் பார்த்துட்டு அதே மாதிரி தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நீளம் வந்து கரெக்டாக 2 பக்கமும் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ ஐப்பட்டி வந்து நம்ம மெயின் கிளாத்தில் தைக்க போகிறோம், ஹூக் பட்டி லைனிங் கிளாத்தில் தைக்க போகிறோம். ஐப்பட்டி வந்து 4 இன்ச் எடுத்திருக்கேன் அகலம், ஹூக் பட்டி வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ ஐப்பட்டிக்கு வந்து கிளாத்தோட ரைட் சைடு மெயின் கிளாத்தோட ரைட் சைடு மேலே வச்சுட்டு ப்ளவுஸோட ரைட் சைடும் மேலே இருக்குது. இப்போ ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஜாயின் பண்ணிங்க. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிளாத்து ஜாயின் பண்ண கிளாத் வரைக்கும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு உங்களோட ஐப்பட்டி என்ன அகலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சிங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடியே நீடில் நிப்பாட்டிட்டு கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதை மாதிரி மடித்து திருப்பி தையல் போடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஐப்பட்டி தைக்கிறதுக்கெலாம் இதை மாதிரி தான் நான் வந்து தைக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஃபினிஷிங்கில் தான் தஞ்சிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நீட்டாக வரும். தைச்சி பழகிட்டிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு வந்து நம்ம குழம்பிக்க வேண்டியதே இல்லை. சேம் அதே தான் இப்போ லைனிங் கிளாத்தில் ஹூக் பட்டி தைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி படிமான தையல் வந்து போட்டுக்கிறோம். மேலே வந்து கிராஸாக தான் வரும் உங்களுக்கு. நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது ஹூக் பெட்டியில் இந்த கிளாத் வந்து கிராஸாக தான் வரும். இதுக்கு வந்து நான் வந்து ஹூக் வந்து நூலால் தான் கட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் நிறையா வந்து என்னோடய ப்ளவுஸில் எல்லாமே நூலால் தான் கட்டுவேன். ஒரு சிலர் தான் வந்து மிஷின்லேயே அந்த ஐ கேட்கும்போது நான் தைச்சி கொடுப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கட் ஷேப்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக வரும் உங்களுக்கு. அது இது மாதிரி கிளாத்தில் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப தைக்கலாம், பயம் இல்லாமல் தைக்கலாம், ரொம்ப நீட்டாக வரும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். ஷோல்டர் அதே மாதிரி தான். நீங்கள் 1/2 இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு நூல் கம்மியாகவே பிடிங்க. தைச்சதுக்கப்புறம் நமக்கு அளவு கரெக்டாக வந்துடும். 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சை விட அதிகமாகவும் போகாமல் 1/2 இன்ச்லேயும் நீங்கள் தைக்கணும்னு தேவையில்ல. 1/2 இன்ச்சில் தைச்சிங்கன்னா கூட ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ எப்போவுமே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கீங்கன்னா ஒரு நூல் கம்மியாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துங்க. ஸ்லீவ் ரவுண்டும் அப்படி தான், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் அப்படி தான். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம போட வேண்டிய அந்த நெக்குக்கு எட்ஜி தையலை இப்போ ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அப்படியே பேக் சைடு திருப்பிட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த தையலை நீங்கள் இந்த டயத்தில் போடும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வெளியில் பிசர்லாம் தெரியாமல் பேக் சைடு திருப்பி படிமானமாக தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த தையலை நான் இப்போ போடுறேன். இப்போ போட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோல் வந்து
ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நூல் பிசுறு நூலெல்லாம் அப்பப்போ கையோட வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கீழ்ப்பக்கம் ரெண்டையும் சமமாக வச்சுட்டு இது மாதிரி ஒரு பின் போட்டுங்க. பின் போட்டுட்டு இப்போ இதை மாதிரி எடுத்துங்க. அப்படியே பேக் சைடு திருப்பிங்க. இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்குறோம். நமக்கு கரெக்டாக இருக்குது. எக்ஸஸாக கிளாத் வந்து ரொம்ப ஒதுங்கலை. லைட்டாக இருக்கிற கிளாத்தை மட்டும் பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம் உடம்பு சுற்றளவு. இப்போ நம்ம உடம்போட சுற்றளவு இந்த ப்ளவுஸ்க்கு 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நமக்கு ஐப்பட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அளவு வந்து எங்கேயுமே மாறாது, கரெக்டாக வரும். நான் சொல்கிற மெத்தடில் கட்டிங்கும் ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அளவு மாறாது. இப்போ ஸ்லீவ் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் வந்து அளந்து பார்த்துக்கிறேன். இதை மாதிரி இருக்கணும். ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் ரவுண்டோட ஆம்ஹோலில் உள்ள ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஸ்லீவில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1 ஃபுட் அளவுக்கு அதிகமாக இருக்கணும் இப்படி அளந்து பார்க்கும்போது. இதே மாதிரி நம்ம 2 பக்கமும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சென்டர்லேருந்து தான் உங்களுக்காக ஜாயின் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி நான் அளந்து பார்த்துட்டு நான் ஆம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தாலும் எனக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் வராது, கரெக்டாகவே வரும். இது சென்டர் இப்படி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறதும் ஆம்ஹோல்லேருந்து ஜாயின் பண்ணுறதும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் தைச்சிங்க. இப்போ 2 தையல் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக முடிக்கும்போது நம்ம ஷோல்டர்லேயே வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். 2 தையல் 2 பக்கமும் நம்ம போடணும். அப்படியே திருப்பி திருப்பி நம்ம ரிவர்ஸில் போட்டு தையல் போட்டு ஷோல்டர் கிட்ட ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து 2 ஸ்லீவும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு தான் நான் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா 2 பக்கம் காமிச்சா இன்னொரு வீடியோ வந்து ரொம்ப பெருசாகும். அப்படின்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரியும் காட்டணும், அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இடுப்போட சுற்றளவு 34.25 இந்த ப்ளவுஸுக்கு. இதில் வந்து ஒரு பக்கத்துக்கு 8.5 இன்ச்சு ஹூக் பட்டி பக்கம் ஹூக் பட்டியை சேர்த்து மார்க் பண்ணணும். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு மார்க் பண்ணணும். அதை கவனமாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ முன்கை சுற்றளவு 6.5 இன்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த சைடு ஜாயிண்ட் 2 ஈக்குவலாக வர மாதிரி கிளாத் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்தால் தைக்கணும். சில இடங்களில் சில இதுக்கு வந்து நம்மளாக தான் அதை கரெக்ட் பண்ணி தைக்கணும். இப்போ ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு உடம்போட சுற்றளவு ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு இடுப்பு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணோம், இன்னொரு பக்கம் ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரோம். ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு 8.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறோம் இடுப்பு சுற்றளவு. ஹூக் பட்டி பக்கம் ஹூக் பட்டியோட சேர்த்து 8.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறோம். என்னோடய வீடியோவில் நான் வந்து டாட் மட்டும் எப்போவுமே ஃபைனலாக பிடிப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிலர் வந்து பார்க்காம டாட் பிடிக்கலன்னு கேட்குறீங்க. டாட் பிடிக்காமல் இருக்க மாட்டேன். ஃபைனலாக தான் என்னோடய ஸ்டிச்சிங் மெத்தடில் டாட் வந்து நான் பிடிப்பேன். அதாவது ப்ளவுஸை வந்து அப்படியே அளவு இடுப்பில் வந்து அளவு வச்சுட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை தையல் நான் வந்து டாட் பிடிச்சிருவேன். இப்போ சைடெல்லாம் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. 3 தையல் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு தையல் போட்டு சிசர் கட் கொடுத்துருங்க சின்ன சின்னதாக. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ சைடு ஜாயிண்ட் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு முதுகு பக்கம் வரைக்கும் இருக்கிற கேப்பில் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற கிளாத்தை நான் வந்து டாட் பிடிக்கிறேன். 1/2 இன்ச்சு ஒரு நூல் அதிகமாகவும் டாட்டோட நீளம் 4.25 இன்ச்சும் பிடிச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு சைடும் நான் அளவுலாம் எதுவும் மார்க் பண்ணிக்கிட்டுலாம் தைக்கல. இப்போ நான் காட்டுறேன். 2 பக்கமும் 4.25 இன்ச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு தைக்க இந்த அளவுகளோட அந்த ஒரு இதெல்லாம் நீளம் அகலம்லாம் நமக்கு தைக்கும் போதே ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹூக் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக மார்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வரும். நான் சொல்லியிருக்கிற எல்லா மெத்தடையும் எதையும் மாற்றாமல் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி தைச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிஸ்டேக் வராது. மிஸ்டேக் இல்லாமல் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.